எல்லோருக்கும் வணக்கம். கடவுள் எனக்கு ரெண்டாவது சான்ஸ் கொடுத்தாருங்க. எப்படியோ வாழ்க்கையில் பொழைச்சி வந்துட்டேன், எப்படியோ வாழ்க்கையில் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்போம். ஸ்டாக் மார்க்கெட்டு அதே மாதிரி தான். ஒரு கடவுள் மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ போங்க, எல்லாரும் ஓடி போங்க, செஞ்ச தப்பெல்லாம் மறைஞ்சு இனிமேல் உங்களுக்கு பாவ மன்னிப்பு, இனிமேலாவது தப்பு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பல தடவை காப்பாற்றி விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் உண்டு. கிட்டத்தட்ட 395 பாயிண்ட் என்பது இன்னைக்கு ஏறி இருக்கு. இந்த வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் மட்டுமே 5% என்பது ஏறி இருக்கு. பேங்க் வட்டி ஒரு வருஷத்துக்கு வச்சிருந்தாவே 7%. இந்த முறை இந்த வருஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட் பேங்க் எஃப்டி ரிட்டர்னை பீட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்பவுமே துக்ககரமாக இருந்தது. திடீர்னு இப்போ ஒரு மாதம் கழிச்சு பார்த்தா ஆனந்தமாக தான் இருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு வருடத்தினுடைய நிகழ்வு பார்க்கும்பொழுது 13% ப்ளஸில் இருக்குது. என்ன தியாக சந்தோஷத்தில் ரொம்பவுமே துள்ளி குதிக்கிறியா அப்படின்னு கேட்டால் அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. அதாவது சத்தியமே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுகளில் தான் எவ்வளவு எழுதி பார்த்தீங்களா. அந்த எஸ்ஐபி பண்ணுறவங்க, அது பேசிவ் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் அல்லது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டாகட்டும், தொடர்ந்து எஸ்ஐபி பண்ணவங்க இன்னைக்கு தேதியில் போய் எடுத்து பார்த்துருந்தோம்னாக்கா ரொம்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்பவுமே எளிது, ரொம்பவுமே ப்ரொஃபஷனலாக சிஸ்டமேட்டிக்காக எஸ்ஐபி முறையில் உள்ள பூந்து வெளியே வந்தவங்கெல்லாம் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறவங்க இன்னைக்கு மோஸ்ட்லி மியூச்சுவல் ஃபண்டுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களா தான் இருப்பாங்க. டைரெக்டாக ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களே என்ன சளைச்சவங்களா, சிங்கக்குட்டி மாதிரி இன்னைக்கு ஒரே ஜாலியாக இருப்பாங்க. ஒரு நண்பர் 2 நாளைக்கு முன்னாடியே என்ன சொன்னார்னா, ஒரே நாளில் ஜம்ப் அடிச்ச சமயத்தில் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்த லாஸ் எல்லாம் போயிடுச்சுன்னு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தார். இன்னைக்கெல்லாம் ஆனந்த தாண்டவம் ஆடிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். இன்னொரு நண்பர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, மார்க்கெட் இறங்கினப்ப எனக்கு 98,000 ரூபாய் பக்கத்தில் மைனஸ் இருந்தது, மார்க்கெட் ஏறி வந்ததுனால எனக்கு இப்போ வெறும் 11,000 ரூபாய் லாஸ்ன்னு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். இன்னைக்கு இந்த மகராஜன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. இப்படி நிறைய பேர் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இன்னுமே கீழே வழுக்கி விழுந்துட்டு மேலே ஏறாத பங்குகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க நண்பர்களே. ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற ஒரு பங்கு அந்த மாதிரி தான். அவன் பாட்டுக்கு ஒரு 800 ரூபா ரேஞ்சில் இருந்தான், கீழ் நோக்கி இறங்கி 440 ரூபாய்க்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேலே 450, 60, அதே மாதிரி கீழே 380 ஒரு 100 ரூபாய்க்குள்ளேயே விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ரொம்பவுமே மனசில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய பங்குகளில் இவன் ஒருத்தன். இன்னுமே 2 முன்னணி கம்பெனிகள் இன்னும் மேல் நோக்கி ஏறாமல் இன்னும் கீழே கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னு வச்சுங்களேன். இந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ்னு ஒருத்தன், அவனுமே இப்போ சமீபத்தில் 2025 அவன் இறங்குறான் ஏறான், அது ஓகே. பட் பழைய ஹை 800 ரூபா பக்கத்தில் இருக்குதுங்க. கீழே 560 ரூபா போயிட்டு இன்னுமே சென்டர் பாயிண்ட்ல வந்து நின்றுட்டு இருக்கான். இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. கடைசியா இன்னொரு மிகவும் முன்னணி கம்பெனி தான், பேர் சொன்னாவே நிறைய பேருக்கு தெரியும், வருண் பிவரேஜஸ் அப்படின்ற ஒரு முன்னணி பங்கு. அவனும் ஒரு 7 ரூபாய் ரேஞ்சில் நல்லா தான் ஏறிட்டு இருந்தான். அதான் அந்த கார்பரேட் ஆக்ஷன் அப்படின்றது ஒன்று வந்துருச்சுனாவே ததிங்கினத்துவம் பாட்டு பாடுறதுக்கு ஆரம்பிச்சிடான்னு நிறைய பங்குகள் இந்த மாதிரி நடந்திருக்கு. 100 ரூபா ரேஞ்சிலிருந்து நிற்காம மேல் நோக்கி போனவன் இவனுல ஏதோ ஒரு கார்பரேட் ஆக்ஷன் வந்தது, போனஸோ இல்லை ஸ்பிட்டோ ஏதோ ஒன்று வந்தது. அந்த சமயத்துக்கு பிறகு இந்த வருண் பிவரேஜஸ் என்பது கொஞ்சம் தடுமாற்றமாகவே இருக்கும். 2 பேர் எனக்கு தெரிஞ்சு நல்லா இந்த கார்பரேட்டேஷனை தாண்டி மேல் நோக்கி வந்தவனுக்கு ஒரு 2 பேர் இருக்கானுங்க. இந்த கேபிஆர் மில்னு ஒரு பங்கு, இப்படித்தான் அவனு நிற்காம மேல் நோக்கி ஏறி வந்துட்டு இருந்தான். அப்புறம் இதுக்கப்புறம் ஏதோ ஸ்பிளிட்டோ போனஸோ வந்தது, அதுக்கப்புறம் பெரிய வீழ்ச்சி அடைஞ்சான். அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் மேல் நோக்கி வரும்போது ஏறி வந்த பங்குல இவனு ஒன்று. இதுக்கப்புறம் அந்த சிஎஸ்சின்னு ஒரு பங்கு, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்னு ஒரு பங்கு, இது போன்ற சில முன்னணி கம்பெனிகள்லாம் ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் மேல் நோக்கி ஏறி வந்தான். பட் இப்போ முன்னணி கம்பெனிகள் மார்க்கெட் ஏறியும் இன்னுமே ஏற தயாராக இல்லாமல் சுமாராக எப்போ ஏறுவது என்று தெரியாமல் கண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சில பங்குகளை தான் இப்போ ஒரு 3 பங்குகளை பார்த்துருந்தோம். நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்றது நடந்திருக்கு. வீட்டில் எலி வெளியில புலி அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் இருப்பாங்க இல்லையா. வெளியில புலியா இருந்துட்டு திடீர்னு வீட்டிலையும் புலியானா எப்படி இருக்கும், அது மாதிரி தான். ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி டிஐஸ்னுடைய ஹோல்டிங் வந்து எப்பவுமே ஃபாரினர்ஸ் நம்ம மார்க்கெட்ல பணத்தை போட்டு அவங்களுடைய வேல்யூ தான் எப்பவுமே அதிகமாக இருந்ததுங்க. இப்போ டிஐஸ் தொடர்ந்து பணத்தை 4-5 வருஷமா பணத்தை மார்க்கெட்டில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங் வேல்யூ என்பது வளர்ந்து இப்போ எஃப்ஐஎஸை பீட் பண்ணி அவங்கள விடவும் அதிகமாக நிற்குதுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் சொல்லியிருந்தாப்புல. இது எல்லாருக்குமே ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம். இப்போ வாங்கடா, இப்போ வாங்க அப்படின்னு சில நண்பர்கள்லாம் ரொம்ப கோபமாக இருப்பாங்க. ஏன்னு கேளுங்க, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருந்த பங்குகள் எதுவுமே பெருசாக ஏறாமல் இருந்தது சமீபத்தில். இப்போ தான் கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் சில பங்குகள்லாம் முதல்லையே மேல் நோக்கி ஏறி போயிட்டான்.
எங்களுக்கு முன்னாடியே ஓடி போய் ஜாலியாக இருந்தீங்களா, இப்போ விழுந்தீங்களா அப்படின்ற மாதிரி சில பேர் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது சமீபத்தில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுனால கீழே இறங்கிய பங்குகள் அப்படின்ற வரிசையில் பார்த்தீங்கன்னா அவனுங்கெல்லாம் முதல்லயே கீழிருந்து மார்க்கெட் கீழே இருந்தப்ப இவனுங்க ஆப்போசிட்ல மேல் நோக்கி இருந்தவங்க அதுலாம் இப்போ நிறைய ப்ராஃபிட் புக்கிங்னு வருது. நீ ரிசல்ட் எப்படி வேணாலும் கூட இருந்தாலும் கொஞ்சோண்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணி விடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் ஒன்று இன்னைக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு உச்சாணிலிருந்து இறங்கியிருக்கா. அந்த சம்பல் ஃபெர்டிலைசர் அப்படின்னு ஒன்று இறங்கியிருக்கா. இது மாதிரி பாலி மெடிக்யூர், விஜயா டயக்னாஸ்டிக்ஸ் நிறைய பங்கு மேலேருந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணதுனால இறங்கியிருக்கான். இங்கே தான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு துல்லியமான ஒரு தகவலை தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர்களுடைய சிஸ்டம்லேயே என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதில் இந்த பங்குகள்லாம் மேல் நோக்கி வந்துட்டான், அடுத்தது இந்த பங்குகள்லாம் கீழ் விலையில் இருக்கான், அப்போ இதை வித்துட்டு இதை வாங்கி ரீபேலன்ஸ் பண்ணணும்னு அந்த சாஃப்ட்வேரே சொல்லும். ஸோ அதனால் ஹெல்ப்லெஸ் அப்படின்ற மாதிரி பல பங்குகள் உச்சத்திலிருந்து கீழே விழுந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் போர்ட்ஃபோலியோ ப்ராஃபிட் புக்கிங்க்கு காரணம் இந்த ரீபேலன்சிங் அப்படின்றது நடக்கிறதுனால தான். நான் இதெல்லாம் இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த மாதிரியான தகவல்கள் நண்பர்களே, எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கான இடம் அப்படின்றது கிடையாது. இப்போ ரொம்பவுமே முக்கியமான ஒரு தகவல் அப்படின்றது பார்க்குறோம். அதாவது ஒரே ஒரு ரூல் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள லாங் டேர்ம் பிளான் பண்ணி உள்ளே வந்துட்டா ஒரே ஒரு ரூல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாட்டில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பாண்டுகள் அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்கு கீழே மைனஸ் என்பதே கிடையாது, கீழே லாக் பண்ணிடுறானுங்க. அவனுக்கு நோ லாஸ் என்பது தான் பாண்டுகள்ல. அவங்களுக்கு தொடர்ந்து ஜீரோ, முதல் நாளில் இருந்தே அதனுடைய கூப்பன், அதாவது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படின்றது அக்ரூ ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு இன்ட்ரோவில் எடுத்து லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் பாண்டு. ஆனால் அது ஒரு வருஷத்துக்கு 7%, 10%, 12% அது எடுக்கக்கூடிய ரிஸ்க்குகளை பொறுத்து தான் அந்த பாண்டில் இருக்கு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் என்பது ஃபியூச்சரை யூஸ் பண்ணி எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரே ஒரு ரூல் தான். அதை நம்மளுக்கு கணிக்க தெரியணும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு நாட்டில் வந்து இன்னும் அவங்க ரொம்ப நஷ்டத்தில் இருக்காங்க, அந்த நாடே திவாலாகும் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் ஃபியூச்சராக எதிர்காலத்தில் பயங்கரமாக வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அதனுடைய ப்ராபபிலிட்டி என்பது கம்மியாக இருக்குது. இதே இந்தியாவை எடுத்துக்கிறாங்க, இந்தியாவில் உழைக்கும் வர்க்கம் இளைஞர்கள் இன்னும் அதிகமாக இருக்காங்க. ஸோ அடுத்த 10-20 வருஷத்துக்கு இது ஒரு வளரும் நாடாக இருக்குது, வளர்ந்த நாடாக கூட மாறலாம் அப்படின்னா அது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக். அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் நினைக்கிறது நடக்கலாம், டவுன் சைடு இருக்குது. நீங்கள் நினச்சது கரெக்டாக இருந்தால் ஃபியூச்சரில் பெரிய அளவில் வளர்ச்சியும் இருக்கலாம். ஆனால் இந்த பாண்டுகள் அப்படி கிடையாது, கீழே லாக் பண்ணிடுறாங்க, மேலே தான் வரும், ஆனால் அது குறிப்பிட்ட அமௌண்ட் தான். ஸோ இப்போ கூட சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்புகள், செமிகண்டக்டர் சிப்புகள்லாம் திடீர்னு பூம் ஆனப்போ இந்த என்விடியா அப்படின்ற பங்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சான். இந்த டாடா மோட்டர் லாஸ் மேக்கிங்லேருந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக வருது அப்படின்றது முதல்லயே நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. திரு சந்திரசேகரன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார், டாடா குரூப்பில் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மாறி 100 ரூபாயிலிருந்து 1200 ரூபா வரைக்கும் போனான். இதே மாதிரி டிஃபென்ஸ் பங்குகள். ஸோ எல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக், எதிர்காலத்தை பற்றி நினைக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட் நல்ல இடம். அப்படி இல்லை அப்படி என்றால் இருக்கிறதுல பெஸ்ட் வந்து இந்த மாதிரி பாண்டுகள் தான். ஏன்னா அது கீழே லாக் பண்ணிடுறாங்க, டவுன் சைடு என்பது இல்லை, அப் சைடு மட்டும்தான் இருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்பொழுதே 6 மாதத்துக்கு ஒருக்க அவன் இந்த வேலையை தான் பண்ணுறான். 50-60% கூட காலடி வச்சோடனே கீழே நல்ல பங்காக இருக்கும் பொழுது கீழே போகிறான். ஏதோ ஒரு காரணத்தினால ஏன்னே கேட்கக்கூடாது, ஏன் நீ கீழே இறங்குற, ஏன் மேலே ஏறுறேன்னே கேட்கக்கூடாது. இன்னைக்கு பல பங்குகள் 50%, 100% ஏறி வந்திருக்கு. அவன்கிட்ட போய் ஏன் அப்படின்னு கேட்டால் அவனுக்கே தெரியாது. நண்பர்களே, இப்போ ஒரு 4 பங்குகளை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பங்கு மேல் நோக்கி ஏறுமா அல்லது இறங்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய மெத்தடுகளை யூஸ் பண்ணுவாங்க. அதில் ஒரு மெத்தட் என்பது அந்த பங்கு தன்னுடைய திறமையை, பர்ஃபார்மன்ஸை நிரூபிச்சுதா, அவன் போட்ட காசுக்கு சம்பாரிச்சு கொடுத்தானா, அவனுடைய ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு, அவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சில மெத்தடுகள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தடுகளின் படி சமீபத்தில் Q4 ரிசல்ட்டில் சில பங்குகள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த டெக் மஹிந்திரா அப்படின்ற பங்கினுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆகட்டும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆகட்டும் 10-15க்கு மேலே இருக்குது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவனுடைய லாபம் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு கம்பேர் பண்ணில ஆல்மோஸ்ட் டபுள் என்பது பண்ணியிருக்கான். இந்த அதாவது பர்ஃபார்மன்ஸ் என்பது, அவனுடைய ஹை ரிட்டர்ன் என்பது, ப்ராஃபிட்டபிலிட்டி என்பது மேல் நோக்கி வரும் பொழுது ஸ்டாக் பிரைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸ்டாக் பிரைஸ் இப்படி லேட்டாக கேட்ச் பண்ணலாம், அல்லது இவனுக்கு முன்னாடியே அவன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம்.
ஸோ இந்த டெக் மஹிந்திரா அப்படின்றது மிகவும் ப்ராஃபிட்டபிலிட்டியான பங்கு. ஏதோ ஒரு காரணத்தினால கீழே விழுந்தா 1000 ரூபாய் ரேஞ்ச் பக்கத்தில் போயிட்டு இப்போ 1500 1600 ரேஞ்ச் பக்கத்தில் வந்திருக்கான். இன்னொரு பங்கு டோரண்ட் பவர் அப்படின்ற பங்கு, அவனுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் அதிகமாக உள்ளது. ஸோ இவனுடைய Q4 ரிசல்ட்னால என்ன ஆயிருக்குன்னா 2000 கோடி பக்கம் லாபம் கொடுத்துட்டு இருந்தோம் போன வருஷத்துல, இந்த வருஷம் அதிகமான லாபம் பண்ணியிருக்கான். இவனுடைய ஸ்டாக் பிரைஸ் என்பது இன்னுமே கீழே தான் இருக்கு, இன்னும் மேல் நோக்கி வந்த பாடில்லை. 2000 ரூபாய் இருந்தவன் கீழே 1200 போயிட்டு மறுபடியும் 1400 ஆடிக்கிட்டு இருக்கான். கடந்த 5 வருஷத்துல என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தாக்கா அந்த காலத்துல ஏறிட்டான். 200 to 2000 வரைக்கும் போனவன் 1400 ரேஞ்சில் இருக்கான். இதே மாதிரி தான் இந்த ஐடிடி சிமெண்டேஷன். நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம் இவன் எல்லாம் என்னையா செக்டர் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய இந்த ஹை ரிட்டர்ன், அவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள எப்பவோ அது உள்ள வந்திருக்கலாம். இங்க பாருங்க, வெறும் 500 ரூபாயில் ஆடிட்டு இருந்தா 10 நாள் கழிச்சு பார்த்தா 650 ரூபாயில் ஆடிக்கிட்டு இருக்கான். கடைசியா பார்க்கக்கூடிய இந்த வாரி ரெனியூவபிள்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு இன்னும் 52 வீக் லோ அப்படின்ற ரேஞ்சில் இருக்கு. 2500 ரூபாய் இருந்தவன் இப்போ 1000 ரூபாயில் ஆடிக்கிட்டு இருக்கான். இவனுடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவனும் வந்து 2 கோடி 20 கோடி 59 கோடி 149 229 கோடின்னு இப்போ வரைக்கும் ஒரு வளர்ச்சி பாதையில இவனுடைய ரிசல்ட் அப்படின்றது கொடுத்துருக்கான். இதனால ஒரு ஹை growth கம்பெனியாக இதனுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இந்த ரெண்டுமே வந்து அதிகமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஸோ எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டரில் என்ன பண்ணுறானுங்க, தொடர்ந்து ஹை ரிட்டர்ன் அப்படின்றது மெயின்டைன் பண்ணுறானுங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தற்போதைக்கு இந்த Q4ல ரெஜிஸ்டரான தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய கம்பெனிகள் இருக்குது. அதில் இந்த சில கம்பெனிகள் ஹை ரிட்டர்ன் அப்படின்றது சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. இந்த கண்ட்ரவியெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு இன்னைக்கு நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளேயே வந்திருக்க மாட்டாங்க. அதாவது நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு மூவ் ஆயிருக்கான். ஐயப்பா பயங்கரமான மூவ்மெண்ட். இதனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஆப்ஷன் செல்லிங் என்பது ஈஸியாக பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதில் நிறைய பேர் இன்னைக்கு விவரமாக ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே ஏதாவது ஒன்று பண்ணிடுவானுங்களோ அப்படின்னு மார்க்கெட்டுக்குள்ளேயே வராமல் ஒரு ஓரமாக குப்புறப்படுத்தி தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் தப்பிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஆப்ஷன் செல்லிங் பண்ணி சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு யதார்த்தமாக கால உள்ள வச்சுருந்தாங்கன்னா பதார்த்தமாக அவங்க பணத்தை பிடுங்கிட்டு விட்டுருப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் ஆப்ஷன் செல்லிங் பையிங் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கள, செல்லிங் என்பது ஒரு வேளை ஈஸியாக இருக்குமோ நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை மார்க்கெட்டில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு பேர் தான் மார்க்கெட் ரிஸ்க் என்பது. ஸோ மார்க்கெட் பெரும்பாலும் இப்படி கோட்டுக்குள்ளேயே ஆடணும்னு அவசியம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் பிரேக் டவுன் ஆகியோ அல்லது பிரேக் அவுட் ஆகியோ ஏதாவது ஒரு ரகலை பண்ணி விட்டுருவான். அப்படி ஒரு துரதிருஷ்டமான நிகழ்வு நடந்தது தான் இன்னைக்கு. இது வந்து ரொம்ப ரேர். இருந்தாலும் பணத்தை பிடுங்கணும்னு இருந்ததுன்னா இன்னைக்கு பிடுங்கியிருப்பான். ஏதாவது ஒரு லீவை போட்டு பேசாமல் குப்புறப்படுத்தி இருந்திருக்கலாம் நிறைய ட்ரேடர். ஏதோ ஒரு வகையில் உள்ள வந்து இன்னைக்கு தேவையில்லாமல் காலை வச்சு நிறைய பேர் இன்னைக்கு மாட்டியிருப்பாங்க. ஏன்னா இந்த மார்க்கெட்டில் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஏய் தம்பி இங்கே வா, ஏய் தம்பி அங்கே போ அப்படின்னு அவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு காலையில் மார்க்கெட்டே கீழே போ, ஏன் மார்க்கெட்டே மேலே வா, மார்க்கெட்டே கீழே போ, மார்க்கெட்டே நிற்காம மேலே போயிட்டே இரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் மனசில் நினைக்கிறதும் மார்க்கெட்லேயும் நடந்திருந்தா அவன் தாங்க இன்னைக்கு மார்க்கெட்லேயே கிங்கு இன்ட்ராடேல. கவுண்டமணி அவர்கள் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு மோட்டரு அமையல பொண்டாட்டியும் அமையல அப்படின்ற மாதிரி அவங்க மனசில் நினச்சதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டாக போயிருந்துருக்கு. ஏறுன்னு நினச்சிருப்பாங்க, இப்படி ஏறுன்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் அவன் கீழே விழுந்திருக்கான். சரி இறங்குன்னு நினச்சிருப்பாங்க, ஏறிட்டான். சரி ஏறுன்னு நினச்சிருப்பாங்க, மறுபடியும் இறங்கிட்டான். ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. இந்த நேரம் பார்த்து வயிற்றுல அல்சர் பிரச்சனையா இருக்கு. இல்லைன்னா கூட போய் வேறு விதமாக செலிப்ரேட் பண்ணிட்டு ஜாலியா அப்படின்னு ரோட்ல கத்திட்டு ஓடிட்டு இருந்திருக்கலாம். எது எப்படியோ இன்னைக்கு நிலவரத்தின்படி 25,000 பாயிண்ட் என்பதை ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட் வந்து கடந்திருக்கான். போன டிசம்பர் சமயத்தில் இந்த 25,000க்கு பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருந்தா 6 மாசம் கழிச்சு மேல் நோக்கி வந்து சந்தோஷம் கொடுத்துருக்கான். இனிமேல் நிறைய பேர் அப்படியே போய் பாறையில் போய் வெறுங்கையை வச்சு குத்துற மாதிரி ஏதாவது குத்துறக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவன் அடுத்த 6 மாசத்துல அவன் எங்க இருப்பான்னு யாருக்கும் தெரியாது. அவங்க குத்திருக்க வேண்டிய இடம் என்பது கீழே. இது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுனால தான் அந்த காலத்திலிருந்தே பல ஞானிகள் எஸ்ஐபியினுடைய தத்துவத்தை சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு சந்தோஷமான விஷயத்தை பாருங்க, சென்செக்ஸ் 1200 பாயிண்ட் ஏறி இருக்கு. நம்ம எஃப்ஐஎஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலங்க நண்பர்களே. அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டு போறாங்க, மார்க்கெட் இப்போ ஏறிட்டு இருக்கு, அதனால நம்ம சந்தோஷமா இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க நம்ம சைடு இருந்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் 100 ரூபாய்க்கு மேல வந்து. இந்த சைனாக்கும்
அமெரிக்காவுக்கும் ட்ரேட் டீல் நடக்குது, அது ஒரு இம்சை பண்ணுது. இந்த 2 இம்சை தான் நம்ம எஃப்ஐஸ்க்கு நம்மளுக்கு நடுவில் ஒரு பேரியராக இருக்குது. அடுத்தடுத்த நாட்களில் என்னன்றது தெரிய வந்துடும். இந்த சமயத்தில் நம்மளுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டர் ஏதோ ஒரு பெரிய வேலையை பண்ணுறக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு முக்கியமான ஏங்க இப்படி 2 கொம்பு இருக்குது அப்படின்னாக்கா இப்படி இருக்குது. 3வது தடையே வர்றான் அல்லது 4வது தடையே வரும்போது என்ன நினைப்பாங்க, சரி ஓகே ஏதாவது ஒன்று கீழே கீழே விழுந்துருமோ அல்லது மேலே பிரேக் அவுட் ஆகி போகுமோ, ஏதாவது ஒன்று பண்ணால் பெருசாக பண்ணுவானே 200-300 ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த டாடா மோட்டரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவன் சமீப காலமாக கீழே விழுகிறான், எந்திரிக்கிறான், கீழே விழுகிறான், மறுபடியும் எந்திரிக்கிறான், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஸோ இவன் ஏதோ ஒன்று பண்ண போகிறான் அடுத்து வரக்கூடிய மாதங்களில். அது என்ன பண்ண போகிறான் அப்படின்றத தெரியாமல் இருக்கு. இந்த சமயத்தில் வந்து இப்போ தான் சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ட்ரேட் டீல் பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இதனால் அமெரிக்க மார்க்கெட் சைனா மார்க்கெட் 2 மேல் நோக்கி ஏறிட்டு இருந்தது. இப்போ இந்தியாவோடையும் சம்திங் டீல் ப்ராக்ரஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்தது. இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கு மிக முக்கியமான காரணம். ஏன் நான்சென்ஸ் மாதிரி பண்ணுறீங்க, ஏன் மன உளைச்சலை கொண்டு வர்றீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு உள்ள காலடி வச்சுன்னு இப்படியே போச்சுன்னு எல்லாத்துக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் பல நேரங்களில் நான்சிங்காக தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த வகையில் இந்த இ-கிளர்க்ஸ் அப்படின்ற கம்பெனி இன்னைக்கு 15% ஏறி இருக்கான். ஏன் இப்படி பண்ணுறீங்க, எங்கிருந்தியா நீ ஏறின அப்படின்னு பார்த்தோம்னாக்க 52 வீக் லோ 2400 சமயத்தில் இருந்தால் இப்போ போய் பார்த்தோம்னாக்கா 3200 சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்த விலைக்கு வந்திருக்கான். ஸோ எந்த இடத்துல திரும்புறானுங்க அப்படின்றது பெரும்பாலும் கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில இருந்தாலும் பல பேர் இந்த மாதிரி ஒரு 50% இறங்குற சமயங்களில், ஒரு 60% இறங்குற சமயங்களில், ஒரு 40% இறங்குற சமயங்களில் இப்படி திரும்புறானு. இது வந்து எப்பன்னா மார்க்கெட் ரொம்பவுமே இத்து போய் கேவலமாக இருக்கக்கூடிய நேரத்தில். சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்கையில் 20% இறங்குறதே குதிரை கொம்பாக இருக்கும். எவனை எடுத்து பார்த்தாலும் உச்சிக்கு மேலே மறுபடியும் இன்னொரு உச்சி வைப்பான். அதாவது ஒரு கொண்டை போட்டுட்டு மறுபடியும் அதுக்கு மேலே இன்னொரு கொண்டை அப்படின்னு டபுள் ட்ரிபிள்னு போய்கிட்டே இருப்பான்னு வச்சுங்களேன். அந்த காலத்துலலாம் அப்படி தான் இருந்தாங்க. மார்க்கெட் 2020க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறங்குறதே பெரிய விஷயமா இருக்குது. வெறும் 20% இறங்குவானு டொயின் ஏறிடுவானு. ஸோ மார்க்கெட் சரியில்லாத போது 40, 50, 60ன்னு இறங்குறானுங்க, அப்புறம் ஏறுறானு. மார்க்கெட் புல்லிஷ் மொமெண்டமாக இருக்கையில் 20%, 40% இறங்குறதே குதிரை கொம்பா இருக்கும். அந்த வகையில் இ-கிளர்க்ஸ் இறங்கினவன் ஏறிட்டான். இந்த கேஇசி இன்டர்நேஷனல் ஒருத்தர் இன்னைக்கு 10% ஏறிட்டான். அவனு 52 வீக் லோ பக்கத்தில் இருந்தவன் அவனு ஏறிட்டான். இந்த ட்ரிவெனி டர்பைன் ஒரு 8% ஏறி இருக்கான். அவனு 52 வீக் லோ பக்கத்தில் தான் ஆடிக்கிட்டு இருந்தான். அவனை ஏற்றி விட்டானு. இந்த ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் ஏதோ ஒரு பேட் நியூஸ்னால சமீபத்தில் ரொம்பவுமே சரக்குன்னு இறங்கின பங்கு தான். அவனே இன்னைக்கு 52 வீக் லோல இருந்து வேற எவனுமே கிடைக்கல, சரி நீ வா நடுவில் கோருன்னு சொல்லி இவனை ஏற்றி விட்டு இன்னைக்கு அளவு பார்த்துருக்கானுங்க. நன்றி, வணக்கம்.